கேப்டன் அவர்கள் மதுரையிலிருந்து சினிமா நடிகனாக வேண்டும் என்று சென்னை வந்து பல முயற்சிகளுக்கு பின்பு நடிகரானார். அவர் அடிப்படையில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆரை போன்றே அதிகமாக பின்பற்றினார். எம்ஜிஆர் போன்றே அவரது படங்களில் நல்ல கருத்துள்ள படங்களாகவும் மக்களுக்கு உதவி செய்யும் விதத்தில் அமையும் கதைகளாகவும் தேர்ந்தெடுத்து பார்த்து கொண்டார். அப்பொழுதெல்லாம் ஒன்று சொல்வார்கள், ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றால் எம்ஜிஆர் வீட்டில் எப்பொழுதுமே அடுப்பு எரிந்து கொண்டிருக்கும், போகின்ற அத்தனை பேருக்கும் சாப்பாடு நிச்சயம் என்று. அதே போன்ற காலகட்டத்தில் இவர் நடிகரானதுக்கு பின்பு ராஜாபாதர் தெருவு போனால் எந்த நேரத்திலும் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல் எம்ஜிஆரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தார். எம்ஜிஆர் படங்கள் போலவே கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார். எல்லாம் எம்ஜிஆரை போலவே பண்ணார். ஆனால் கடைசியில் பார்த்தோம்னாக்கா எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தாரோ இவரும் அரசியலுக்கு வந்தார். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார், இவர் வந்து எம்எல்ஏ வரலையும் ஆனார். அரசியல் கட்சியும் தொடங்கினார், அரசியல்வாதியாகவும் ஆனார். ஆனால் அவர் உடம்பை பார்த்துக்கல, இவரும் வந்து உடம்பை பார்த்துக்காமல் விட்டுட்டார். கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா எம்ஜிஆர் இறந்தது போலவே அவருடைய வயதையும் ஃபாலோ பண்ணிட்டார். எம்ஜிஆர் எந்த வயசில் இறந்தாரோ அது போன்ற வயதிலேயே இவரும் வந்து இவருடைய கடைசி காலம் முடிவு வந்துடுச்சு. அதுலேயும் பாருங்கள், அவர் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே உள்ள விசுவாசம், எம்ஜிஆர் மேலே உள்ள ரசிப்புத்தன்மை இருந்திருக்குனாக்கா, அவர் வந்து அதிகமாக எம்ஜிஆரை பற்றி அவர் சொன்னதில்லை. இருந்தாலும் அவரை வந்து மக்கள் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் இறந்து போன அந்த மாதம் கூட பாருங்கள், ஒரு 4 நாள் முன்னாடி தாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் வந்தது. 2023 கிட்டத்தட்ட 24ஆம் தேதி, டிசம்பர் 24ஆம் தேதி வந்து அவருடைய நினைவு நாள். இன்றைக்கி வந்து இவர் என்னடானாங்க 28ஆம் தேதி இறந்துருக்கிறார். ஒரு 4 நாள் தான் வித்தியாசம். அந்தளவுக்கு இவர் எம்ஜிஆர் மேலே உள்ள அன்பு, எம்ஜிஆரை போலவே இவரும் வந்து மக்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. 87 எம்ஜிஆர் இறந்த போது இந்த சென்னை வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்ததோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை, மக்கள் வெள்ளம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வெளி மாநிலத்திலிருந்து இங்கே உள் மாவட்டத்தில் வெளி மாவட்டத்திலிருந்துலாம் வந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி சென்னையில் வந்து குவிஞ்சிருக்காங்க. இந்த சென்னையில் அந்த மக்கள் வெள்ளத்தை பார்க்கும்போது அன்றைக்கி எம்ஜிஆர் ஊர்வலம் போகும்போது நானே அந்த ஊர்வலத்தை பார்த்துருக்குறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக வந்தாங்க. அங்கே வரும்போதெல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே ஏதோ வந்துட்டு சின்னதாக ஒரு லேசான தடியடின்னு சொன்னாங்க. அப்போ வந்து கண்ணீர் புகை வீச்சு பார்த்தேன். அப்போ வந்து துப்பாக்கி சூடுலாம் சொன்னாங்க. எல்லாரும் அலறி அடித்து ஓடணும். ஒன்றும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு போக விடாமல் தடுத்துக்கிட்டு அந்த ரோடு வழியாக தான் அவரை மெரினாக்கு கொண்டு போனோம். ஆனால் அந்த வழியில் போகும்போதெல்லாம் கரெக்டாக அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபக்கிட்ட வரும்போதெல்லாம் ஒரே கலவரம் மாதிரிலாம் நடந்தது. அப்போது கமிஷனராக திரு தேவாரம் அவர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இவருக்கு வருகிற கூட்டத்தை பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா இவர் என்ன நடப்பில் இவர் சென்னைக்கு வந்து நடிகராகணும்னு சொல்லி இருந்தாரோ எம்ஜிஆர் ரசிகரா, இன்றைக்கி கிட்டத்தட்ட அவரோட பின்தொடர்ந்து அவரோட வழியில் வந்து பல விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமே வந்து இவர் எதுக்காக வந்தாரோ அதுக்கான, அதாவது மக்கள் வந்து எல்லாருக்கும் இது போல் அன்பு கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் அன்பு கொடுக்க மாட்டாங்க. பணம் இருந்ததுனாக்கா என்ன ஒன்றா செய்ய முடியும் அப்படின்ற உலகத்தில் நல்ல குணம் இருந்தால் மட்டும்தான் இது போல் மக்கள் வந்து தன்னறியாமல் அவர் யார்கிட்டையுமே பேசும்போது பழகும் போதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக பேசி பழகிற ஆள் கிடையாது, எல்லாம் உள்ளேருந்து பேசுவார். இப்போ ஒரு தடவை என்னை பார்த்துட்டாரு, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு தடவை 2 தடவை என்னை பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாருனாக்கா, சாயின்றது என் பேர் தெரிஞ்சிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் சாய் சாயின்னு தான் கூப்பிடுவார். யாருமே வந்துட்டு தம்பி உன் பேர் என்னங்க வா அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அந்தளவுக்கு வந்து மெமரி பவர் இருக்கும். அதுவும் இந்த ஸ்டண்ட் மேனுங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்டலாம் பார்த்தோம்னாக்கா பொதுவாகவே அவர்கிட்ட வந்து கதை சொல்லணும்னு சொல்லி போகிறாங்க. அப்படின்னும் போது கதை கேட்கும்போது பார்த்தோம்னாக்கா அவர் கூட இருக்கிற அந்த பூஷன், ராஜு, சேகர், வெங்கடேஷ், இது போல் வந்துட்டு முருகன், இது போல் அவர் கூட இருக்கிறவங்கள மட்டுமே உட்கார வச்சு அந்த கதைகளை கேட்க ஆரம்பிப்பார். அந்த கதைகளை கேட்டுட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பார். கூட உட்காந்துருக்கிறவங்கலாம் எல்லாரும் உற்சாகமாக இருந்தாங்கனாக்கா அந்த டைரக்டர்கிட்ட வந்து ஓகே அப்படின்னுவார். அதே ஒருத்தர் 2 பேரும் கொஞ்சம் தூங்குற மாதிரி அப்படி தூங்கி விழுந்தாங்கனாக்கா நம்ம சொல்லுவோம்பா பேசுவோம்பான்னு சொல்லிடுவார். இப்படி கண்டுபிடிப்பார் கதையை. என்னன்னாக்கா இவன் தான்டா ரசிகன், இவன் தான் ஆடியன்ஸ், நம்மளுக்கு இவன் தான் படம் பார்க்க வர போகிறான் நாளைக்கு, இவனுக்கே அந்த கதை பிடிக்கலனாக்கா அப்புறம் எப்படி ஜனங்க பார்ப்பாங்க, அவங்கள வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னுவார். அதே சமயம் வந்துட்டு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது இப்போது ஃபைட்டு வரப்போகுது, நாளைக்கு ஃபைட் எடுக்க போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும் உற்சாகமாகிடுவார். ஃபைட்டுனாக்கா அவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு சாங் வரப்போகுதுனாக்கா சாங்கா என்னடா சொல்கிறீங்க அப்படின்னுவார், ஷாக் ஆவார். சாங்குன்னும் போது சாங்கை போட்டு காட்ட சொல்லுவார். அதில் கொஞ்சம் நிறைய மியூசிக்கு டான்ஸ் மூமெண்ட்லாம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னுவார். சாங்லலாம் அவருக்கு பெரிய விருப்பம் கிடையாது. ஃபைட்டுனாக்கா பயங்கரமாக விருப்பத்தோடு அந்த ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவார்.
ஃபைட்டுனாக்கா சாதாரணமாக வந்துட்டு எந்த நடிகர்கிட்டையும் பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம இவர்கிட்ட பார்க்கலாம். எப்படின்னாக்கா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஃபைட்டை ஆரம்பிக்க போதுன்னும் போது அவருக்கான போர்ஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சில டூப் ஷாட்லாம் எடுப்பாங்க, சில ஃபாலிங்லாம் எடுப்பாங்க. ஆனால் எதுக்குமே வந்துட்டு அவர் அங்கேருந்து போக மாட்டாருங்க. அப்போவே கேரவன்லாம் இருந்தது. ஆனால் அவர் கேரவன்லாம் போக மாட்டார். அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, ரோப்லலாம் பிடிச்சி தொங்க வைப்பாங்க. அப்படி தொங்க வைக்கும்போது டே இருறா வர சொல்லிட்டு ஓடி போயிட்டு இவரும் போயிட்டு ரோப்பை பிடிச்சிக்கிட்டு நிற்பார். ஏன்னா சேஃப்டி அப்படின்னுவார். அவங்களுக்கு ஏதாவதுனாக்கா எல்லாருடைய பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். அந்த அளவுக்கு அவங்களோடலாம் வந்து நெருங்கி பழகியிருக்கார் அவர். ஒரு தடவை தர்மா படம் ஷூட்டிங்கில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கில் ஒரு 50-60 அடி ஹைட் இருக்கும். அங்கேருந்து ஒருத்தர் ஃபாலோ ஆகி கீழே வந்து வேணும். அதுக்கு வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் அவர் என்ன பண்ணார், கீழே வந்துட்டு பெட்டெல்லாம் போட்டு அட்டைப்பெட்டிலாம் அடிக்கிட்டாங்க. அங்கேருந்து அவர் ஃபாலோ ஆகிட்டாங்க, இங்கே வந்து விழுவாருன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கும்போது ஒரு கேப்டன் வந்தார். வந்து பார்த்துட்டு, என்னடா மேலேருந்து விழுந்தா இங்கே தான் வந்து விழுவானா, கொஞ்சம் எட்ஜில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை கேப்டன் அவர் வந்து இங்கே தான் வந்து விழுவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. இல்லை நீ எதுக்கு இன்னும் ஒரு 4-5 அடிக்கு அந்த பக்கம் தள்ளு போடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி அட்டைப்பெட்டிலாம் போட்டு பெட்டெல்லாம் போட்டு எல்லாம் சேஃப்டிலாம் பண்ணார். ஷாட் அதேமாரி தான் ஆச்சு. அங்கேருந்து குதிக்க ஆரம்பித்தாங்க. குதிக்க ஆரம்பித்தவன் எப்போ கேப்டன் வந்து அங்கே 4-5 அடி இருக்கட்டும்னு சொல்லிட்டு சேஃப்டி சைடு போட்டாரோ அந்த எட்ஜில் தான் வந்து விழுந்தார். அது மட்டும் வந்து இது இங்கே வந்து விழுவார்னு எதிர்பார்த்துருந்தா ஒருவேளை அன்றைக்கி வேறு மாதிரி கூட விபத்து நடந்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே அவர் வந்து அவருடைய பங்களிப்பு இருக்கும். இப்போ நம்ம ஒரு திருவான்மூரில் ஒரு நல்ல ரோட்டில் க்ரௌடு வச்சு ஷாட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த ஷாட் எடுக்கிற நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார், வந்து பார்த்தாருனாக்கா, இப்போ நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறேன்னாக்கா நான் ஏதோ கோபத்தில் இரியா ஏன் குறுக்கில் வர அப்படி இப்படி சொல்லிட்டு ஏதாவது பேசுறதுனாக்கா சார் இங்கே வா அப்படின்வார். கூப்பிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்லபடியாக ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லுவார். நம்ம ஷூட்டிங் எடுத்து அவங்க ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நீ போய்ட்டு கோபமாக அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவன் ஏதாவது கோபமாக பேசுனான்னா பிரச்சனை ஆச்சுன்னா ஷூட்டிங் நடத்த முடியாது. அதனால் நம்ம வந்திருக்கிறது படம் எடுக்கிறதுக்கு. நீ வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பர்சனாக இருக்கிற, நீ பொறுமையாக போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சினா தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவார். இவர் போயிட்டு யார் இவரை பார்க்கறதுக்காகத்தான் கூட்டம் அலமோதாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு தொந்தரவு கொடுக்காம இவரே போயிட்டு அவங்கக்கிட்டலாம் அப்படி கையை காட்டி அவங்கள ஒரு சந்தோஷமாக பேசிட்டு, இல்லைப்பா இங்கே இருக்கிற தெரியும் கேமராக்கு முன்னாடி நீ கொஞ்சம் அப்படி பின்னாடி வந்துரு அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே இது ஒரு நாளில் வந்துட்டு அவர் கேப்டன் ஆகிடலங்க. இந்த மாதிரி அடிப்படையாகவே வந்து மக்களுக்கு மக்களாக ரசிகர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டு இது போல தான் இவர் பண்ணிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இப்போ சினிமா துறையில் கூட பாருங்கள், அவரை வந்து கேப்டன் கூப்பிட்றாங்கனாக்கா இது வந்து நாள் படம் அவருடைய பழக்கத்தில் இருந்துருக்குது. அதனால தான் சினிமாவுக்கு வந்து ஒரு நடிகர் சங்கத்துக்கு தலைவரானதுக்கப்புறமும் பார்த்தோம்னாக்கா எல்லா நடிகரும் வந்துட்டு அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் அவரை ஃபீல் பண்ணுறோம், எங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறோம், அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு ஹீரோயின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை, எங்களுக்கு ஒரு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர் எங்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறாங்க. இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்ச நிறைய நடிகர்கள் பற்றிலாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்கும் பிரச்சனை, அந்த டைரக்டருக்கும் அந்த நடிகருக்கும் பிரச்சனை, வேறு கான்ட்ரவர்ஷியல் இது போல் பிரச்சனைகள்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதுவரையிலையும் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அவர்கள் மேலே யாருமே எந்த விதமான கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தையும் சொன்னது கிடையாது. ஏன்னாக்கா அவர் அது போல் விஷயங்கள் எதுவுமே அவர் பண்ணலை, நடந்துக்கலை. அவரை பற்றி சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா அவரை பற்றி பாசிட்டிவாகவே தான் சொல்கிறாங்க. ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து சினிமாவில் எல்லாருக்குமே நல்லதே பண்ணியிருக்காரு. அவர் அரசியல்லையும் நல்லது பண்ணணும் தான் வந்தார். என்ன ஒன்று, அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய உடம்பை பார்த்துக்காம அவர் விட்டுட்டார். அவருக்கு கடவுள் வந்து அந்த ஆயுளையும் அவருக்கான அந்த ஆரோக்கியத்தையும் கொடுத்துருந்தாக்கா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லதே பண்ணியிருப்பார். அதுக்கான சூழல் அமையலை. அவர் வந்து வெறும் நடிகனாக இருந்துட்டு இந்த அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தார்னாக்கா இன்னமும் நல்ல ஆரோக்கியத்தோட நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு அவரும் வந்து இன்றைக்கி நம்பர் 1 நம்பர் 2ன்ற இடத்துல அவரும் இருந்திருப்பார். இது என்னோட கருத்து. ஏன்னா அரசியல்னு வரும்போது அந்த கூட்டம் அங்கே வந்து மக்கள் இருக்காங்க, நம்ம அவங்கள போய் பார்க்கணும், அவங்களுக்கு இதை பற்றி பேசணும், வரப்போகிற எலெக்ஷனு அடுத்த எலெக்ஷனு இப்படி ஓடிக்கிட்டே இருக்க தன் உடம்பை பற்றியே கவலைப்படாமல் முழுக்க இந்த தமிழ்நாடு மக்கள் அவங்க பிரச்சனை இப்படி பேசிகிட்டே இதை பற்றியே சுற்றிட்டு இருந்ததுனால கடைசியில் பார்த்தோம்னாக்கா அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதுக்கான ஓய்வு எடுக்காமலே உழைச்சதுனால ஏற்பட்ட ஒரு விளைவு தான் இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா இவ்வளவு சீக்கிரமாகவே வந்து நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு கேப்டன் அவர்கள் போயிட்டாங்க. அவர் வந்து நான் வந்து இப்போ ஒரு அடிபட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, அந்த ஆக்சிடெண்ட்டு கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நான் வந்து அவரை போய் பார்க்கணும்னு நினச்சேன், என்னால் போக முடியல. அந்த கூட்டத்தில் என்னால் போய் பார்க்க முடியாது. நான் பெட் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்படி இருக்கும்போது போய் பார்க்க முடியல.
அதனால் அவரோட பழகின அந்த நினைவுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் வந்து இந்த நேரத்தில் எதான் என்னால் பண்ண முடிஞ்சது. கேப்டன் போய் வாங்க, கேப்டன் போய் வாங்க.